ஒருத்தர் வந்து லைக்கா திவால்ன்றாங்க, இன்னொருத்தர் லைக்கா ஊரை விட்டு ஓட போகுதுன்றாங்க. ஒரு பக்கம் விஜய் படம், இந்த பக்கம் ரஜினிகாந்த் படம், இதை தாண்டி தான் அந்த படம் வரணும். அது தியேட்டர்களுக்கும் சிக்கல், தயாரிப்பாளருக்கும் சிக்கல். இதில் ஆபத்து என்னன்னா, அவர் திரும்ப காமெடின்னா இறங்கி வர முடியாது. இறங்கி வர்றதுன்னு இல்லை, அவர் திரும்ப காமெடி பண்ண முடியாது. ஒரு பக்கம் பெரிய தொகை இதில் முடங்கியிருக்கு, இன்னொரு பக்கம் எதிர்பார்த்த வியாபாரம் அந்த படத்துக்கு இன்னும் நடக்கலை. அதுதான் உண்மை. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ். சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தன். கோடை காலம் நகர்ந்தாலும் அந்த வெயில் மட்டும் போக மாட்டுது. அப்பப்போ ரொம்ப மழை பெய்யுது, அதுவும் செம்ம காட்டுது மழை, இருந்தாலும் வெயில் தொடருது. இப்போ வந்து நம்ம சினிமா அப்டேட்டுக்கு வரலாம். விடாமுயற்சியை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். ட்ராப் வைப்பாங்க, நம்ம வந்து ஷூட்டிங் போவாங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தீபாவளிக்கு அதை ரிலீஸ் பண்ணுறதா ஒரு தகவல் இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு படமும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குது? அதான் நம்ம சொன்னது தான், விடாமுயற்சி வந்து ஷூட்டிங் திரும்ப ஆரம்பிக்க போகுது. அது வந்து இன்றைக்கி தேதி 20, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற தேதி. நாளைக்கு போகிறதா இருந்தாங்க. அது இன்னும் 2 நாள் தள்ளி 24ஆம் தேதி வந்து இந்த படக்குழு மொத்தமாக அஜர்பைஜான் போகுது. அதுதான் அஃபிஷியலாக செய்தி. அது வந்து பல்வேறு கதைகள் அதை பற்றி வருது வழக்கம் போல். இது விடாமுயற்சியை பற்றி வந்து அந்த எக்ஸ்ட்ரா கதைகளை மட்டும் தொகுத்தாலே வந்து தனி புத்தகம் போடலாம். பெரிய நம்மளே தனியாக பேசலாம்னு நினைக்கிறேன். அந்த கதைகளை பற்றியே பேசலாம். அந்த கதைகள் அவ்வளோ சுவாரஸ்யமானவை. அந்த அளவுக்கு வந்து பில்டப்பு. ஒருத்தர் வந்து லைக்கா திவால்ன்றாங்க, இன்னொருத்தர் லைக்கா ஊரை விட்டு ஓட போகுதுன்றாங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. ஆனால் லைக்காவோட பின்னணி, லைக்கா லைனப்பில் இருக்கிற படங்கள், அந்த படங்களோட பிஸ்னஸ்ஸு, இதை பற்றி புரிஞ்சவன் யோசிக்கிறவன் யாரும் அதை சொல்ல மாட்டான். இந்த விடாமுயற்சியை வந்து தீபாவளிக்கே வந்து ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஐடியாவும் இருக்குது. அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சிக்கல் என்னென்னா, தீபாவளி அக்டோபர் இறுதியில் வருது, தசரா வந்து அக்டோபர் ஆரம்பத்தில் வருது. தசராவுக்கு தான் வந்து ரஜினிகாந்தோட வேட்டையன் படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க, தேதி அறிவிச்சிட்டாங்க. அதனால் வேட்டையன் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் வந்து கன்ஃபார்ம். இந்த வேட்டையன் லைக்காவோட படம் தான். அதே போல் விடாமுயற்சி லைக்காவோட படம் தான். இப்போ இந்த படத்தை முதல் வாரம் வச்சுக்கிட்டு அந்த படத்தை கடைசி வாரம் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இரண்டுமே பெரிய படங்கள். இன்னொன்று, வேட்டையனுடைய டார்கெட் வந்து இந்த 1000 கோடிங்கிற டார்கெட்டு. அது இப்போ பிஸ்னஸ் அது நடக்கிற ரேஞ்செல்லாம் பார்க்கும்போது அந்த 1000 கோடியை வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப எளிதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த படத்துக்கான டிமாண்டு, பேச்சுவார்த்தைலாம் அப்படி இருக்குது. அதனால் அந்த படத்தை வந்து ஒரு 20 நாளில் அந்த படத்தை முடிக்கிறதுக்கு அவங்களே வந்து பிளான் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. விடாமுயற்சி வந்து தீபாவளிக்கு ரிலீஸுன்னே வச்சாலும் திரும்ப வந்து இந்த வேட்டையனுக்கு ஒதுக்கணும் மொத்த தேட்டரையும் வந்து விடாமுயற்சிக்கு ஒதுக்கணும். புரியுதா? ஏன்னா அதுக்கு முன்னே செப்டம்பர் மாதம் விஜய் படம் ரிலீஸ் ஆகுது, கோட் படம் ரிலீஸ் ஆகுது செப்டம்பர் 5ஆம் தேதி. அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமாம், அதிலிருந்து கரெக்டாக 30 நாள் கழித்து ரஜினி படம் ரிலீஸ் ஆகுது. அதுலேருந்து 20 நாள் கழித்து அஜித் படம். அப்போது இது வந்து இந்த பிஸ்னஸை வந்து கடுமையாக பாதிக்கும், ஓட்டத்தை வந்து கடுமையாக பாதிக்கும். அதனால் கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து தீபாவளியோ அல்லது அதற்கு அடுத்த மாதமோ அல்லது கிறிஸ்மஸோ ஏதோ ஒரு டைமில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த கோடையில் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொங்கலுக்கு அஜித்தோட இன்னொரு படம் ரெடி ஆகுது. அதனால் வந்து 2 படம் வந்து அடுத்தடுத்து வருது. அது வந்து கன்ஃபார்மு. அஜித்தோட 2 படங்கள். ஏன்னா 2 வருஷம் படமே இல்லாமல் இருந்ததுக்கு வட்டி முதலமாக சேர்த்து ஒரு விருந்து மாதிரி அஜித் ரசிகர்களுக்கு அடுத்தடுத்து 2 படம் வருது. ஆனால் இந்த விடாமுயற்சி தேதி மட்டும் இன்னும் நீங்கள் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் நீங்கள் பேசியிருக்கீங்க. என்னென்னா வேட்டையனோட பிஸ்னஸ்லாம் முடிஞ்சிட்டு. ஆமாம். அந்த அதே மாதிரி அதே நேரத்தில் விடாமுயற்சி வருதுன்னா விடாமுயற்சியோட ஷூட்டிங்கே இன்னும் முடியல. ஆமாம். அந்த பிஸ்னஸே எப்படி ஸ்டார்ட் ஆகும்? இல்லை அதுதான். இப்போ பலர் வந்து என்னென்னா தீபாவளிக்கு இந்த படம் கன்ஃபார்ம் பண்ணி எல்லோரும் உறுதிப்படுத்திட்டாங்க. அப்போ உறுதிப்படுத்தினா இந்த படத்தோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்கிறதுக்கு தான் அதை சொல்கிறேன். படம் கன்ஃபார்மாக முடிஞ்சிடும். இந்த மாதம் படம் முடிஞ்சிடும். அது ஜூலை மாதம் கண்டிப்பாக படத்தோட பணிகள் முடிஞ்சிடும். அடுத்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 3 மாதம் இருக்குது. இருந்தாலும் கூட அப்போ வந்து அந்த டிராஃபிக் வந்து ஹெவியாக இருக்குது. ஒரு பக்கம் விஜய் படம், இந்த பக்கம் ரஜினிகாந்த் படம், இதை தாண்டி தான் இந்த படம் வரணும். அது தியேட்டர்களுக்கும் சிக்கல், தயாரிப்பாளருக்கும் சிக்கல். அப்புறம் வேட்டையன் வந்து எல்லாமே முடிஞ்சிட்டா பணிகள் அனைத்தும்? இல்லை, போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி போய்கிட்டு இருக்கு. டப்பிங் இன்னும் முடியல. ரஜினிகாந்த் வந்து டப்பிங் பேச வேண்டியது இன்னும் இருக்குது.
அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அவர் பேசி முடிச்சிட்டாருன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். கூலி வந்து படத்தில் வந்து சத்யராஜ் நடிக்கிறாரு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு பொதுவான தகவல் வந்து நம்மளும் அதை பொதுவான தகவல் மட்டும் இல்லை, அவரே வந்து சொல்லிட்டாரு. ஆமாம், ஒரு வகையில் உளறிட்டாரு அவர். அதில் அதுக்கு அடுத்து அப்டேட் எதுவும் இருக்கா கூலி தொடர்பா? கூலி வந்து அதான் படப்பிடிப்பு ஜூலை மாதம் 1ஆம் தேதி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 10 நாளில் வந்து ஷூட்டிங் தொடங்க போகுது. அதுக்குள்ளே இந்த வேலைகள்லாம் முடிஞ்சிடும். லோகேஷ் கனகராஜ் கூட ரொம்ப அமைதியாக இருக்கிற, வெளியிலே வரல மீடியாவுக்கு. வேலைகள் வேலையில் இருக்காங்க, சும்மா பேசிக்கிட்டு இல்லாமல் வேலைகள் போயிட்டு இருக்கு. அவர் ஏதாவது ஒரு இன்ட்ராக்ஷன் வந்ததுன்னா ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்துட்றாரு. இப்போ வந்து மகாராஜா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆமாம், விஜய் சேதுபதியோட 50வது படம். ஏன்னா அவர் இடையில வேற மொழிகள் படங்களில் வில்லனாக நடித்தார். அப்புறம் பாலிவுட்டில் போய் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. தமிழில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவர் கொடுத்துருக்காரு. இந்த வெற்றி வந்து அவரோட கேரியரில் தமிழ் சினிமாவில் எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்கும்? விஜய் சேதுபதி பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் சேதுபதி ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாரு, அவர் படம் தொடர்ந்து தோல்வி படம் ஆகிடுச்சு அப்படின்னு பலர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நான் அப்படி பார்க்கல. அவர் வந்து அவருக்கு பிடிச்ச சினிமாவை வந்து அவர் பண்ணுறாரு. அது அவருடைய இயல்பு. அது ஆக்சுவலாக நான் முன்னே சொன்ன அவருடைய கேரக்டர் என்னன்ட்டு, அவருக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் பண்ணுறாரு, பிடிச்ச மாதிரி கேரக்டரில் எடுக்கிறார். நமக்கு பிடிச்ச விஜய் சேதுபதிங்கிறது வேற, அது வேற. ஆனால் தனக்கே பிடிச்ச ஒரு கலைஞனாக வந்து அவருக்கு பிடிச்சதை பண்ணால் தான் அதை முழுசாக வந்து நம்மளால் ரசிக்க முடியும், ஒரு முழுமையாக தெரியும். அதுதான் விஜய் சேதுபதி. இப்போ ஜவானில் வந்து அந்த ரோல் பண்ணாருன்னா அது என்ன சாதாரண விஷயமா? எல்லாருக்கும் கிடச்சிருமா அந்த வாய்ப்பு? எவ்வளோ பெரிய படம், என்ன மாதிரி கலெக்ஷன், அது உலகம் முழுக்க பார்க்கப்பட்ட படம். இப்போ அந்த படத்தால் வந்து அவருக்கு எவ்வளோ பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே இருக்கிறவங்க விஜய் சேதுபதி எதுவும் ஃபீல்ட் அவுட் ஆகிட்ட மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மகாராஜா படம் வந்து எல்லா வாயும் வந்து அடைச்சிருச்சு. ஏன்னா படம் வந்து தரம், அதே மாதிரி கமர்ஷியலாக எல்லா வகையிலுமே வந்து இந்த படம் பல பேருக்கு வந்து பதில் சொல்லியிருக்கு. அதான் பொதுவாக வந்து இந்த 50வது படம் 100வது படம் இந்த மாதிரி வரும்போது பெரிய நடிகர்களுக்கு அது வெற்றி படமாக அமையாது அப்படின்னு ஒரு மித்து இருந்தது. இப்போ அதுக்கு உதாரணமாக வந்து ரஜினிகாந்தோட படம் ராகவேந்திரா சொல்லுவாங்க, கமல்ஹாசன் படம் சொல்லுவாங்க, ராஜபார்வை, இன்னும் நிறைய பேர் படங்கள். அதில் விதிவிலக்காக வந்து பார்த்திங்கன்னா புரட்சி தலைவர் படம் ஒளிவிளக்கு, அது மிகப்பெரிய வெற்றி படம். வாசன், அமரர் வாசனோட படம் அது. அதே போல் நடிகர் திலகத்துக்கும் வந்து 100வது படம் பெரிய வெற்றி படம் தான். இவருக்கு விஜயகாந்துக்கு வந்து சொல்ல வேணாம், அது மிகப்பெரிய ஆல் டைம் பிளாக் பஸ்டர்னு சொல்கிற மாதிரி மிகப்பெரிய வெற்றி படம் கேப்டன் பிரபாகரன். அந்த மாதிரி அமைஞ்சது. இப்போ இந்த 50வது படம்னு பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு வந்து மங்காத்தா மாதிரி ஒரு வெற்றி அவர் கேரியர்லேயே கிடையாது, அவ்வளோ பெரிய வெற்றி படம். அதே போல் இப்போ விஜய் சேதுபதிக்கு இந்த மகாராஜா அமைஞ்சிருக்கு. ஒரு சிலருக்கு வந்து அது அமையாமல் போகலாம். அது வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிற கதை, அல்லது அந்த 50வது படம்ன்ற ஒரு உற்சாகத்தில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல கோட்டை விட்டுறது, அந்த மாதிரி தான் நடக்கும். பட் விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த கதைகள் தேர்வு செய்கிறதுல, அதே போல் அந்த பாத்திரங்களை தேர்வு செய்கிறதுல வந்து அவர் ரொம்ப ஒரு தேர்ந்த ஒரு கலைஞர் அவர். அதனால் வந்து அவருக்கு அவருடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றியும். அதில் பார்த்தீங்கன்னா மகாராஜாங்கிற பேர், ஆனால் அவர் போட்டிருக்க சட்டை வந்து ஒரு 2 சட்டை தான் அவர் படத்திலே போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 50வது படங்கிறது நம்ம தான் அதை பேசுகிறோம், படத்துக்குள்ள அது இல்லை. ஆமாம், அதுக்குன்னு இந்த 50வது படத்துக்குன்னு சில வேலைகளை பார்ப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்கிரீடியன்ஸ் நிறைய சேர்ப்பாங்க. ஒரு கூடுதலாக ஒரு தகவல் என்னென்னா, நேற்று வந்து வார நாள் தான் புதன்கிழமை மிகப்பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு போயிருக்கு, தேட்டர் காம்ப்ளெக்ஸ், இந்த காசி டாக்கீஸ் தான். அதில் 5 திரைகள் இருக்குது. மேக்ஸிமம் வந்து எல்லா திரைகள்லேயும் வந்து மகாராஜா தான் போகுது. நான் சமீப நாட்களில் ஒரு திரை வளாகத்தில் அவ்வளவு பெரிய பார்க்கிங் ஃபுல்லானதை நான் பார்த்ததே இல்லை. பார்க்கிங் வந்து ஒரு மாதிரி பார்த்தாவே கஷ்டமாக இருக்கும், ஒரு 4 கஸ்டமர் லோன்லியாக நிற்கும். ஆமாம், கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங் மொத்தமாக வந்து நிரம்பி வழியுது. அதாவது பார்க்கிங் ஹவுஸ்ஃபுல்லு. விசாரித்தா வந்து மகாராஜா படம் தான் டிக்கெட் விலையை குறைச்சிருக்காங்க. முக்கியமானது, டிக்கெட் விலையை குறைச்சிருக்காங்க. மகாராஜா படம் ஹவுஸ்ஃபுல், போட்ட அத்தனை ஸ்க்ரீனும் ஹவுஸ்ஃபுல்லு, ஈவினிங் ஷோ. ஸோ அந்த மாதிரி இந்த வருஷத்தில் நான் பார்த்த படம் எதுவுமே இல்லை. தமிழ் சினிமாவுக்கே இது ஒரு புத்துணர்ச்சி தான். ஆமாம், அது ஒரு ரொம்ப ஆரோக்கியமாக அந்த தேட்டர் ஓனர் பார்க்க சந்தோஷமாக இருக்கார். அந்த கவுண்டரில் இருக்கிற பசங்கள்லாம் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க டிக்கெட் கொடுக்குற அந்த பிஸியில். ஸோ இந்த நிலை வந்து தொடரணும், நிறைய மகாராஜாக்கள் வரணும் நமக்கு. கண்டிப்பாக நம்ம அப்போ தான் நம்மளும் ஒரு அதை பற்றி ஒரு சாகிச்சு பேசுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்து சூரி ஒரு காமெடியனாக இருந்து விடுதலை படத்தின் மூலம் மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக மாறிட்டாரு. அடுத்து ஹீரோவாக நடித்த கருடனும் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு. இப்போ மகாராஜாவுக்கு ஈக்குவலாக அதுவும் பயங்கர ஹிட். ஆமாம், கருடனும் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ சூரிக்கு முன்னாடி ஒரு பெரிய சவால் இருக்கு. அவர் ஒரு காமெடி கதாபாத்திரங்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இன்னொரு விஷயம், ஹீரோவாக நடிக்கணும். அதுவும் என்னன்னா
ஒரு வெற்றி படத்தை அவர் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகிருக்கு. இப்போ அவருக்கு முன்னாடி உள்ள சவால்கள் என்ன? அதான் சசிகுமார் அந்த மேடையில் இந்த கருடன் வெற்றி மேடையில் சொன்னார் பாருங்க, அவருக்குள்ள சவாலே இப்போது கதாநாயகனாக மாறிடுறதுக்கான ஆபத்து இப்போ அப்படியே இருக்குது. டக்குன்னு வந்து அவர் கதாநாயகன் ஆகிடுவார். ஆனால் கதையின் நாயகனாக தொடர்ந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வெற்றிகள் வந்து சாத்தியமாகும். இன்னொன்று, இவர் வந்து இப்போ சந்தானம் மாதிரி வந்து 2 ஆப்ஷனை வந்து அவர் ஓப்பன்லேயே வைக்கல. இப்போ சந்தானம் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து முன்னணி நடிகர்கள் கூப்பிட்டாலும் அவங்க கூட வந்து காமெடி பண்ண தயாராக இருக்கார். அவரே அது மேடையில் சொல்லிட்டார். உதயநிதி ஸ்டாலின் மாதிரியோ அல்லது கார்த்தி மாதிரியோ இல்லை வேறு இப்போ விஜய் மாதிரியே கூட வந்து நடிகர் ஒருத்தர் வந்து தன்னுடன் இணைந்து நடிக்கிறதுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தா நடிக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்குன்னு சொல்லிட்டார். ஆனால் சூரி வந்து அது இல்லை. சூரி வந்து முதல் படத்துலேயே சீரியஸ் ரோலுக்கு போயிட்டார். அதில் காமெடியே கிடையாது. ஆனால் அடுத்த படமும் அதே மாதிரி தான், சுத்தமாக காமெடி கிடையாது, ஃபுல்லாக சீரியஸ் ரோலுக்கு போயிட்டார். அதுவும் ஆக்ஷன் ரோல். இது நீங்கள் கருடன் படத்தில் நீங்கள் சூரியை வந்து சாதாரணமாக நீங்கள் பார்க்க முடியாது. அவர் சாதாரண கேரக்டராக வருவார், திடீர்னு வந்து எலிவேட் ஆகிட்டு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறாரு. இப்போ இந்த மாதிரியான சப்ஜெக்ட் தான் வந்து அவர் தொடர்ந்து எடுக்க வேண்டிய சூழல் வரும். அவர் இப்போ இயல்பாகவே காமெடி பண்ணால் அது எடுபடவும் எடுப்படும். இன்னொரு விஷயம், அவர் அந்த கருடனோட ப்ரெஸ் மீட்லேயோ ஆடியோ ஃபங்க்ஷன்லேயோ பேசும்போது ஒரு சின்ன பயத்தையும் வெளிப்படுத்துறாரு. என்ன விட்டுட்டு போயிடாதீங்கப்பா அப்படின்னு சிவகார்த்திகேயன் இவங்கள்ட்டெல்லாம் கேட்குறாரு. யார்? விஜய் சேதுபதி எல்லாரும். நீ ஏதோ சின்ன பையன் மாதிரி பேசுறிய, நீ அவங்கெல்லாம் வந்து இவரை ஹீரோ வச்சு தான் படம் பண்ணுறாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் வந்து விட்டுட்டு போகாதுன்றார். அவர் எங்கே விட்டுட்டு கொட்டுக்காளின்னு ஒரு படம் வந்து அவர் இவரை ஹீரோவை வச்சு அவர் ஒரு படம் தயாரிக்கிறார் சிவகார்த்திகேயன். அப்போ அந்த படமும் இந்த கருடன் மாதிரி டைப்பு தான் அந்த தலைப்பை வச்சு பார்த்தீங்கன்னா. அதே போல் வெற்றிமாறன் விட்டுட்டு போகல, அவர் வந்து தொடர்ந்து வச்சு ஆமாம் விடுதலை 2 இருக்குது, இன்னும் தொடர்ந்து படங்கள் பண்ண போகிறாங்க. அதனால் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஆபத்து என்னென்னா, அவர் திரும்ப காமெடின்னா இறங்கி வர முடியாது. இறங்கி வர்றதுன்னு இல்லை, அவர் திரும்ப காமெடி பண்ண முடியாது. பண்ணால் கூட அது பெருசாக எடுபடாது. அதுதான் இல்லை. ஆபிரகாம் லிங்கனுடைய ஒரு ப்ராவர்பு நான் படித்தேன். அது என்னென்னா, நான் மெதுவாகத்தான் நடப்பேன், திரும்பி வர மாட்டேன் அப்படின்னு. ஆமாம், அது மாதிரி தான் இது. சூரிய வந்து ஹீரோவாக தான் நடிக்க முடியும், திரும்பி வர மாட்டார் முடியாது. இப்போ சந்தானம் அப்படி இல்லை. சந்தானம் பார்த்தீங்கன்னா அவர் படம் ஃபுல்லாகவே காமெடியாகவே வர்றாரு, ஆனால் ஹீரோ தான். அந்த ஹீரோங்கிறதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. காமெடி வந்து அட்டகாசமாக ஒர்க் அவுட் பண்ணுறாரு. நீங்கள் இந்த சமீபத்து படம் அந்த இங்கே நான் தான் கிங்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு ஒரு கவலை மறந்து சிரிக்க வச்ச ஒரு படமாக வந்து அது அமைஞ்சது. பல இடங்களில் படம் நல்லா போச்சு. ஸோ இப்போ அவர் நினச்சாருனாக்கா அதே கேரக்டரை ஒரு ஹீரோ கூட சேர்ந்து பண்ண முடியும் அவரால். அவர் படங்கள் நடிக்கிற மற்ற நடிகர்களை பாருங்கள், அவங்க யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் அவர் குறைக்கிறதே இல்லை, எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்குறாரு. இல்லை, அதுதான் வெற்றிக்கான காரணமாக. அது வந்து அவருக்கு இயல்பாகவே அந்த வெற்றியை தேடி கொடுக்குது. சந்தானம் அதில் சரியான ரூட் எடுத்துட்டாரு. சூரிக்கு வந்து இப்போ இந்த ரூட் இப்படி ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த படம் அதுக்கு அடுத்த படம் அதில் வந்து தெரிஞ்சிடும். இப்போ இந்தியன் படம் ஒன்று வெளிவந்து பெரிய பல ஆண்டுகள் ஆகிட்டு, 30 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு. அது கூட இப்போ ரீரிலீஸ் பண்ணாங்க. இந்தியன் 2 நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம், வருது வருது அப்படிங்கிறாங்க. அது எப்படி எத்தனை ஆண்டு இடைவெளிக்கு பிறகு அது மீண்டும் வருது? கிட்டத்தட்ட படம் அறிவித்து 7.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. படத்தை வந்து ஃபார்மலாக வந்து அறிவித்தது வந்து ஒரு பிக் பாஸ் மேடையில் 2018-19 அந்த டைமு. அப்போ வந்து சங்கர் அப்போ வந்து இந்த ரஜினியை வச்சு ஒரு படம் 2.0 அந்த படத்தை வந்து அவர் முடிக்கிறாரு. அந்த டைமில் வந்து கமல் இதை வந்து அறிவிக்கிறார். இவர் சங்கர் வந்து வேறு எந்த படத்துக்கும் போகலை. இத்தனைக்கும் 2.0ங்கிறது தமிழ் சினிமாவோட வர்த்தகத்தின் உச்சம், கலெக்ஷன்லேயும் உச்சம். இன்றைக்கி வரைக்கும் அதுதான் பெஞ்ச் மார்க் படம். அன்னைக்கு அந்த நேரத்தில் இந்தியாவிலே வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் எதுன்னா இந்த 2.0 தான். அது மிஞ்ச படமே இல்லை. இந்த ஷாருக் கான் படம்லாம் இப்போ வந்து தான் அதை வந்து தாண்டுச்சு. ஸோ அவ்வளோ பெரிய வெற்றி படம் கொடுத்தவர் வேறு எங்கேயும் போக முடியாமல் லாக் ஆகிட்டார் இவங்ககிட்ட. சங்கர் வந்து அன்னைக்கு அவரோட மார்க்கெட், அவர் ரேஞ்ச் என்ன தெரியுமா? அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு தான் வந்து பல பேர் வந்துட்டாங்க. இங்கே தமிழில் வந்து இப்போ இந்த லோகேஷ் கனகராஜ் எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சதுல இந்த கேப்பில் தான் அது பாரஞ்சித் வந்துட்டு. ஆமாம், இந்த கேப்பில் தான் அவங்கெல்லாம் வந்தாங்க. ஆனால் சங்கர் வந்து அப்படி உச்சத்தில் இருந்த டைமில் இந்தியன் 2 வந்து அறிவிச்சிட்டார் கமல். அதை அப்போ ப்ரொடியூஸ் பண்ண இருந்தவர் ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் தில்ராஜுன்ட்டு. ஆனால் அவர் இந்த ப்ராஜெக்ட் அறிவித்த ஒரு 6 மாதம் கூட இருக்காது, எனக்கு இந்த படம் வேணான்ட்டு விலகிட்டார். அவர் இந்த படத்தை நான் தயாரிக்கலை, ஆனால் நான் சங்கரை வச்சு படம் பண்ணுறது கேம் சேஞ்சர் பண்ணுறாருல. ஆமாம், சங்கரை வச்சு படம் பண்ணுறேன், ஆனால் நான் இந்த இந்தியன் 2 நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் சங்கரை வச்சு வேறு படம் தெலுங்கு படமாக அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த படம் வந்து இப்படி சைமல்டேனியஸாக வந்து இந்த படத்துலேயும் இவர் கவனம் செலுத்தினார். ஆனாலும் பல விபத்துகள், பல தடைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது.
நீங்கள் இந்த இந்தியன் 2 வந்து அறிவித்த கதையை விட்டுறலாம். அதுக்கு முன்னே ஒரு கதை இருக்குது. என்னென்னா, கமலும் லைக்காவும் இணைந்தது. கமலும் லைக்காவும் வந்து ஒரு படத்துக்காக இணைகிறாங்க. அந்த படத்துக்கு பேர் சபாஷ் நாயுடு. இந்த படம் வந்து பெரிய பிரம்மாண்டமாக பூஜை போட்டாங்க. பூஜை போட்ட அன்னைக்கே கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் செலவு அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது திரையுலகத்தில். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பூஜை, அட்வான்ஸ், அது நல்ல ரஜினி 50ல் கூட இதை கொஞ்சம் குறிப்பிட்டிருக்கோம். ஆமாம், அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து அந்த தொடக்க விழா நடந்துச்சு. அந்த படத்துக்கு வந்து இசை இளையராஜா. அந்த படத்தோட இயக்குனர் வந்து ஒரு மலையாள இயக்குனர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. படம் பிரம்மாண்டமாக அறிவித்தாங்க. அமெரிக்காவில் போய் ஷூட்டிங்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்க. ஆனால் அமெரிக்காவில் ஷூட்டிங் போன ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த மலையாள இயக்குனருக்கு வந்து என்ன ஒரு அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன வியாதின்னு கடைசி வரைக்கும் சொல்லலை. ஏதோ ஒரு மர்மமான நோய், ரொம்ப உடம்புக்கு முடியாமல் உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழல் அப்படின்னு அறிவிப்பு மட்டும் வந்தது. கமல் இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டார் டைரக்ஷனுக்கு. அங்கேயே வந்து படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. பெரும்பாலான ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னுலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சைலண்ட் ஆகிடுச்சு. அந்த படத்தை பற்றி எந்த தகவல் இப்போ வரைக்கும் சபாஷ் நாயுடு ஸ்டேட்டஸ் என்னன்னு கமல் சொல்லலை, லைக்கா சொல்லலை, வேறு யாருமே சொல்லலை. அப்போ தான் வந்து ஏன்னா அதில் ஒரு பெரிய அமௌண்ட் முடங்கிருச்சு லைக்காவுக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆகிடுச்சுன்னு தான் இதை வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணாங்க. தில்ராஜ் விலகின உடனே இந்த இந்தியன் 2 அவங்க வந்து தயாரிக்கிறத இறங்கினாங்க. சரி, அந்த படத்தில் இவ்வளோ பெரிய தொகையை வந்து நம்ம முடங்கிருச்சு, அதையெல்லாம் வந்து இதில் ஈடுகட்டிக்கலான்னு சொல்லிட்டு இதை கையில் எடுத்தாங்க. இதை கையில் எடுத்த நேரம் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய வம்பை விலைக்கு வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. தொடர்ச்சியாக வந்து இழப்புகள் தான் அந்த படத்தோட ஷூட்டிங் இழுத்துக்கிட்டே வரப்போச்சு. அப்புறம் பார்த்தா இந்த படம் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இருக்குது எடுத்த படம் இந்தியன் 2. எத்தனை இன்டர்வல் வச்சு நீங்கள் இந்த படத்தை வந்து திரையிட முடியும்? அதனால் இந்த படத்தை 2 பார்ட்டாக பிரிச்சுட்டாங்க. இந்தியன் 2 இந்தியன் 3ன்னு பிரிச்சுட்டாங்க. இப்போ என்னென்னா இதில் மிகப்பெரிய பணம் வந்து இதில் சேர்ந்துருக்காங்க. ஏன்னா அந்த இழப்பு தாங்க முடியல. அதனால் ஒரு பக்கம் பெரிய தொகை இதில் முடங்கியிருக்கு, இன்னொரு பக்கம் எதிர்பார்த்த வியாபாரம் அந்த படத்துக்கு இன்னும் நடக்கலை. அதுதான் உண்மை. நீங்கள் வேட்டையினதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போகிற படம் 2 மாதம் கழிச்சு ரிலீஸ் ஆக படத்தோட பிஸ்னஸ் பற்றி நம்ம பேசுகிறோம், தகவல் தெரியுது. ஆனால் இந்தியன் 2 நிலைமை என்னன்னு இப்போ வரைக்கும் தெரியவே இல்லை. படம் அடுத்த 12ஆம் தேதி ரிலீஸ். என்ன நடக்க போகுது? இன்னும் 20 நாள் தான் இருக்குது படம் ரிலீஸுக்கு. அதனால் வந்து இந்த இந்தியன் 2ங்கிறது வந்து லைக்காவுக்கு ஒரு பெரும் சுமை தான். அதே போல் சங்கரை பொறுத்த வரைக்கும் வந்து அவருக்கும் கூட ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த படம் ரசிகர்களுடைய மனசை பூர்த்தி பண்ணுமா, அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் படம் அந்த படம் வந்து 30 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. தலைமுறை மாறிடுச்சு. அன்னைக்கு இருந்த தீவிரத்தன்மை, அந்த கரப்ஷன் பற்றின ஒரு தீவிரத்தன்மை இப்போ இல்லை. இப்போ அந்த கரப்ஷனே வந்து மெகா சைஸில் நடக்குது. சங்கர் படங்களோட மெகா சைஸ் இருக்குது, அந்த சைஸுக்கு நடக்குது. ஒரு கட்சி ஒரே ஒரு 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 கரப்ஷனை லீகல் பண்ணிவிட்டு 8000 கோடி வாங்குறான். கரப்ஷனை லீகல் பண்ணிட்டான். கரப்ஷன்றது லஞ்சங்கிறது சட்டப்பூர்வமானது, கூட எனக்கு பணத்தைன்னு சொல்லிட்டு அவன் 8000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணுறான் ஒரே ஒரு கட்சி. அந்த லெவலில் நடக்குது. நம்ம ஆட்கள் அதை கண்டுக்காமல் போகிறாங்க. இங்கே வந்து நோ பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்துறதுனால அவருக்கு மரண தண்டனை அறிவிக்க முடியாது. இல்லை, இந்த 8000 கோடி ஊழலை கண்டுக்காமல் போகிறாங்க ஜனங்க. நீங்கள் வந்து தாலுகா ஆஃபீஸில் போய் 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு கத்தி எடுத்து சொருகுனா வந்து இப்போ ஏற்றுப்போனா அதுதான் இப்போ பிரச்சனை. அது ஒரு பெரிய பிரச்சனை. இதை எப்படி ஒரு டீல் பண்ணுவார்? கண்டென்ட்ல என்ன பண்ணியிருக்காரு? இது நீங்கள் நினைக்கிறது மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை அவர் கூட வச்சிருக்கலாம். இருக்கலாம். நம்ம சொல்கிறேன், நம்ம தலைமுறை மாறி இருக்குது, ரசனை மாறி இருக்குது. சங்கருக்கு அது தெரியாமலாம் இருக்காது. எவ்வளோ பெரிய படைப்பாளி அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ படம் வந்தால் தெரியும். வெயிட் அண்ட் சீ அப்படிதான். ஆமாம். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.